இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் உங்களுக்கு தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகள்லாம் தனித்தனியாக உங்களுக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் இறுதியாக பிராணாமாசனம். இந்த நிலை ஒன்றில் வரக்கூடிய நிலை தான் இந்த 12இல் வருகின்றன. இந்த நிலை தான் செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் ஒரு கும்பிட்ட நிலையில் நம்ம நின்றுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றோம். அந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய பிராணாமாசனம். நிலை 1இல் வரக்கூடிய பயிற்சி மற்றும் 12இல் வரக்கூடிய ஒரு பயிற்சி பிராணாமாசனம். இந்த பயிற்சி கையெடுத்து கும்பிட்றோம். நம்ம சூரிய பகவானுக்கு இயற்கை கடவுளான சூரிய பகவானுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், வாழ்த்து சொல்கிறோம். நம்ம நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற நம்ம ஆசிரியர் குரு ஆசானுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் வணக்கம் சொல்கிறது, வாழ்த்து சொல்கிறது, அந்த நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சி தான். இந்த ஆசனம் செய்து வந்தால் நம்ம நின்றுக்கிட்டு நம்ம கையெடுத்து கும்பிட்ட நிலையில் செய்ய இருக்கிறோம். இந்த பகுதி ரெண்டும் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தியானத்திற்கு ஒரு ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றன. நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம அதிகமாக யாரும் கையெடுத்து கும்பிட்றதில்ல. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா தான் கையெடுத்து கும்பிட்ணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டிகள், நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்களோ அவங்க கையெடுத்து தான் கும்பிடுவாங்க. ஒரு நம்மளோட ஆசிரியர்கள் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா நம்ம மாணவர் நம்ம பார்க்குறோன்னா ஒரு கையெடுத்து கும்பிட்டு ஒரு மரியாதை செலுத்த விதமான ஒரு இது தான் இந்த வணக்கம் செலுத்துறது. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்னென்னா கை கொடுக்கணும். அந்த ஆங்கிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிலை மாறிடுச்சு. அதை விட சிறப்பு வாய்ந்தது நம்ம கையெடுத்து கும்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. நம்மளை ஆப்போசிட்டில் எதிரில் நம்மளை குருவை பார்க்குறோம், ஒரு ஆசிரியரை பார்க்குறோம், இல்லைன்னா வயதானவர்களை பார்க்குறோம். அவங்களாம் ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக ஒரு கையெடுத்து கும்பிட்றது தான் இந்த கும்பிட்ற நிலை. அது அதனால் கும்பிட்றதுல தப்பே இல்லை. நம்ம உடம்புல உள்ள அனைத்து பகுதியிலும் நல்லா வேலை செய்கிறதுக்கு நம்ம உடம்புல 2 கையெடுத்து நம்ம கும்பிட்றோம். அதில் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த கும்பிட்ற நிலை. இந்த நிலையை செஞ்சோம்னா நம்ம மனதிற்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு தியானத்திற்கு ஒரு ஏற்ற பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய நிலை 1 மற்றும் நிலை 12. அந்த கும்பிட்ட நிலையை செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சில பேர்லாம் கும்பிட்ட நிலையில்னால் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ 2 பேரும் பாருங்கள், 2 பேரும் கையெல்லாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த நிலையில் இருக்கிறப்ப தான் நல்லா நம்மளுக்கு ஒரு பொசிஷன் நல்லா அழகான தோட்டம், நல்ல கம்பீரமான தோட்டத்தை அளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அந்த பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் தியானத்திற்கு ஏற்ற பயிற்சி. இப்போ நிலைக்கு போயிடணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. ஆர்ஜே மகதி மகிஷா. இரண்டு கையிலும் சின்முத்திரை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த ஒரு முயற்சி. நம்ம 2 கையெடுத்து கும்பிட்றதுனால நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளை வழிபடுறோம். அதுக்கு தான் நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். நம்ம கையெடுத்து கும்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம முதியோர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், நம்ம இறைவனுக்கு வாழ்த்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கையை வழிபடுறோம், கையெடுத்து கும்பிட்றோம். முடிஞ்சளவு நம்ம வணக்கம் கையெடுத்து கும்பிட்றதுலாம் ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம யோசிக்காமல் நம்ம நம்ம ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னா, நம்ம குருவெல்லாம் பார்த்தோம்னா
நம்ம தயங்காமல் இப்படி கையெடுத்து கும்பிடலாம். அதனால் நம்மளுக்கும் நல்லது. நம்மளை வந்து கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நன்றி தெரிவிக்கிறோம். அந்த வாழ்த்து வந்து திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கும் அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கும் கிடைக்கிது, அவங்களுக்கும் கிடைக்கிது. அதனால் வந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம நன்றி சொல்லலாம். நம்ம 2வது சுற்று செய்தி காமித்து முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் இந்த சூரிய நமஸ்காரம் பற்றிய முழுமையான பலன்கள் மற்றும் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ வந்து 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். பிராணாமாசனம் கையெடுத்து கும்பிட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து மிகவும் ஒரு நிதானத்தை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. தியானம் செய்ய விரும்புபவர்கள்லாம் இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து வந்தால் நமது 2 கையெடுத்து கும்பிட்டாவே நம்ம வந்து மனது வந்து தியான நிலைக்கு ஆழ்ந்து செல்லக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த வந்து சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 1வது பயிற்சி. ஆரம்பத்துலேயும் கையெடுத்து கும்பிடணும், முடிக்கும் நிலையிலும் கையெடுத்து கும்பிட்டு முடிக்க இருக்கிறோம். அந்த நிலையில் தான் உள்ள பயிற்சி தான் பிராணாமாசனம். பொதுவாக இந்த 12 சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய 12 பயிற்சிகளும் செய்து காமித்து முடித்து விட்டோம். இறுதியாக பிராணாமாசனம் செய்து காமிச்சிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகளே நம்ம வந்து ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கொஞ்சம் நன்மைகள்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். முடிஞ்சளவு ஆசிரியர் அவர்கள் இந்த நன்மைகள்லாம் வந்து நல்லா தெளிவாகவும் புரியும்படியும் நல்லா விரிவாகவும் நம்மள்ட்ட வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பற்றிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகளையும் நம்ம ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிஞ்சளவு நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து அளிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மூலிகை பற்றிய தகவல்கள்லாம் அளிக்கிறோம். பழம் பற்றிய தகவல்கள் நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மூத்த ஆசிரியர் அவர்கள்ட்ட வந்து அறிவுரை கேட்டுக்கொண்டு அதன் வழியாக உங்களுக்கு வந்து தொடர்ந்து வாழ்க்கை முறையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் இப்படி இருக்கணும், பெரியவங்களாம் இப்படி தான் மரியாதை கொடுக்கணும், சிறு குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும், பேசினா அவங்கள்ட்டேருந்து எப்படி வந்து சரியான பதிலாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வாழ்க்கை முறையை பற்றிய கருத்துக்களையும் உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். இப்பொழுது நிறைவு செய்ய இருக்கிறோம். சூரிய நமஸ்காரம் வந்து 12 நிலையும் செய்து காமிச்சு முடிச்சிருக்கோம். தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சி செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியிலையும் தொடர்ந்து தனித்தனியாகவும் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக சூரிய நமஸ்காரம் 12 நிலையில் வந்து நம்ம செஞ்சோம்னா என்ன நன்மைகள்லாம் இருக்குது என்று ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் நல்லா முழுமையாகவும் தெளிவாகவும் பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வர்ணனையாக பேசியிருக்காரு நம்ம ஆர்ஜி அவர்கள். அதுக்கு பக்கவாத்தியமாக 2 பேர் இருந்தாங்க பாருங்கள், மகிஷாவும் மகதியும். நன்னா வாசிக்கிறாங்க, டக்கடன்னு வர்ணனையை வாசிக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. இவங்க 2 பேரும் இது அடிக்கிறாங்க, மேலே அடிக்கிறாங்க, டக்கடன்னு அடிக்கிறாங்க. 2 பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நானும் பார்த்து உற்சாகம் அடைஞ்சேன். அப்போது மகிஷா பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் நல்லா சொக்கி கீழே விழுந்துரும் போல் இருக்குது. நல்லா கொட்டாய் வருது இந்த மகிஷாவுக்கு இருக்குது, நல்லா தூக்கம் வரும் போல். சரி, ரைட். சூரிய நமஸ்காரம், ரைட். சூரிய நமஸ்காரத்தை ஒழுங்காக செஞ்சுருந்தோம்னா மகிஷாவுக்கு தூக்கம் வராத அளவுக்கு பண்ணியிருக்கலாம். கொஞ்சமாக செய்கிறோமா, அதனால் தூக்கம் வருது போல். சரி, ரைட். நம்ம அந்த நிலையெல்லாம் பார்த்துருவோம். சரி, சூரிய நமஸ்காரம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதோட நன்மைகளை போடுவோம். சூரிய நமஸ்காரங்கிறது இயற்கைக்கான வழிபாடு, அவ்வளோதான். இயற்கை வழிபாடுனா என்ன சொல்லியிருக்கோம், எந்தவித சாமியோ
பேதமின்றி கும்பிடக்கூடிய விஷயங்கள் தான் இயற்கை வழிபாடு. ஒரு சாமி வச்சு கும்பிட்டாதான் அந்த மதத்தை தாழ்ந்துடும். அப்படிலாம் இல்லாமல் சூரியனை வச்சு வழங்கக்கூடிய விஷயம் வந்து அனைவருக்கும் ஆனது அப்படிங்கிறனால இயற்கை வழிபாடு அது. சரிதாங்களா? அப்புறம் மாடுக்கு படைக்கிறோம், ஆடுக்கு படைக்கிறோம் அப்படின்னா இயற்கை வழிபாடு. சரிதாங்களா? ஒரு இயற்கையாக செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு பொங்கல் அப்படின்னா அதில் இயற்கை வழிபாடாக தான் வழங்கப்படுகிறது. அப்படிங்கும்போது இயற்கை வழிபாடு மிகவும் முக்கியம். அந்த இயற்கை வழிபாடில் அப்போ யோகாசனத்தோடு செய்யக்கூடிய இது சூரிய நமஸ்காரம். அந்த சூரிய நமஸ்காரம் காலை நேரத்திலேயே கிழக்கு நோக்கியும் மாலை நேரத்தில் மேற்கு நோக்கியும் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இப்போது வெளியில் ஒரு பேருக்கும் சார் கிழக்கு எது மேற்கு எது தெரில அப்படின்னா சூரியன் கலப்பை எந்த பக்கம் ஒதுக்கி அனுப்பி கேளுங்க. அதுக்கு ஆப்போசிட் மாலையாக இருக்கும். அப்போ நேரத்தை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள். இதுதான் இயற்கையோட விஷயம். சரிங்களா? எப்போதும் சூரிய நமஸ்காரத்தை 2 நிலையாக செய்யணும். அதாவது ஒரு நிலையில் 12 சுற்றும், மறுநிலையில் 12 சுற்று செய்யணும். அதை உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நீண்ட வரிசையை செய்து காட்டியிருப்போம். பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் இடது கால் முன்பக்கமும், 2ஆம் நிலையில் வலது கால் முன்பக்கமும் இருக்கிற மாதிரி இப்போ ஆரம்பிக்கணும். சரிங்களா? முடிக்கும்போது மாற்றி முடிக்கணும். சரிங்களா? அப்படி தான் வச்சுக்கணும். இந்த சூரிய நமஸ்காரத்தில் 12 நிலையை வச்சுருக்கோம் ஆடுதுறை இயக்கமத்தில். அது ஆடுதுறை இயக்கமத்தில் செய்கிறத உங்களுக்கு இப்போ செய்து காட்டிட்டோம் வருசலா. சரிங்களா? அதோட தான் பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் எப்படி இருக்குன்னா, சாதாரண பலன்கள் பார்த்திங்கன்னா உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிங்க, மனசை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க, தியான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குங்க. இதுதான் சாதாரண விஷயம். இப்படி சொல்லும்போது சாதாரண கொண்டு போனால் உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். இது ஒரு முழுமையான பயிற்சி ஆகும். ஒரு உடலுக்கு முழுமையான பயிற்சினா மற்ற ஆசனங்கள்லாம் செய்யும்போது சூரிய நமஸ்கார பயிற்சி செய்ததுன்னா உடலை வெப்பம் அடைச்சிடும். அதுக்கப்புறம் முழு உடல் தகுதி பெறுது. முழு உடல் தகுதியை பெற்றுடலாம். அதனால் இதை தான் ஆசனங்கள்லாம் செய்ய முன்னாடி இந்த ஆசனங்கள் செய்தோன்னா முழு உடல் தகுதி அடைச்சிடும். உடலில் உள்ள அனைத்து பாகங்களில் ஏற்படுகிற நோய்கள்லாம் தெரியுங்களா? உடல் இப்போது கையை வலிக்குது, காலை வலிக்குது, மூட்டை வலிக்குது, ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நோய்கள் தான். சரிங்களா? நோய்களின் அறிகுறிகள் தான். அதுலேருந்து போக்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நமக்கு உறுதுணையாக இருக்குது. வயிறு, உணவு குழாய், அதாவது கல்லீரல், மண்ணீரல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை தான் இப்போ பிரித்து சொல்கிறேன். வயிறு, உணவு குழாய், இதயம், குடல், கல்லீரல், மண்ணீரெல்லாம் சொல்கிறீங்களா? அந்த பகுதியெலாம் நல்லா வலிமை அடைகிறது. அப்புறம் உடல் முழுவதும் உள்ள எலும்புகள், தசைகள், நார்கள்னு சொல்லுவோம், அது எல்லாமே நல்லா வலுவடைகிறது, இலவு ஆகிறது. நல்ல நிகழ்வுத்தன்மை, அதாவது இழவுனா நிகழ்வுத்தன்மை அடைகிறது. ரத்த ஓட்டம் இருக்குங்களா? ரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு மேம்படுகிறது. அசுத்தத்தன்மை உள்ள ரத்தத்தை வெளியேற்றுது. ரத்தம் எப்படி சார் வெளியேறுது அப்படின்னு கேட்குறீங்களா? வெளியேறும் கண்டிப்பாக. எப்படி ஏறும்னா அசுத்தத்தை வந்து கழிவுகளோட, இப்போ வேர்வையாவோ மலமாவோ இல்லை நீராவோ சிறுநீரமாவோ வெளியேற்றுது. அதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் கை, கால், துடைகள், தோள்கள் மற்றும் கழுத்து எலும்புகள் உள்ள தசைகள் நல்லா வலுவடைகிறது. அதான் சொன்ன நார் தசைகள்னு சொன்னால் எல்லா தசையும் நல்லா வலுவடைகிறது. என்னென்னு தெரில, தொண்டை இப்போ விற்குது, கம்முறது என்னென்னு தெரியலையே, ஏன்னு தெரியலையே. மகிஷாவும் ஏதோ மகதியும் ஏதோ இது பண்ணுறாங்களோ, மனசுக்குள்ளே நினைக்கிறாங்களோ. சரி, இன்னும் கொஞ்சம் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுவோம். மன அமைதியும் வலிமை பெறுகிறது. நீரிழிவு நோய்ங்கிற குணமடைகின்றது. ஒட்டுமொத்தமாக உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் சிறந்த விஷயம் இந்த சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் தாங்க. எங்கே சொன்னாலும் யார் சொன்னாலும் சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் மாரி ஒரு பயிற்சி எங்கேயும் கிடைக்காது, எப்பொழுதும் கிடைக்காது. மனசில் காலம்பரை கடவுளை நினைத்து தொழ நினைக்கிறவங்க, முஸ்லீமோ, கிறிஸ்டினோ, இந்துவோ, பௌனமோ, புத்திஸ்டோ, யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் நீங்கள் 10 முறையில் 20 முறை செய்யலாம். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை தினம் அனுதினமும் செய்து அனுதினமும் நல்ல ஆரோக்கியமும் மேம்பட எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது நமது ஆர்ஜி அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை தெரிந்து கொண்டு முடிவிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்கள் வர்ணனையில் சூரிய நமஸ்காரம் பற்றிய தகவல்கள், நன்மைகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சூரிய நமஸ்காரம் ஏன் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த பயிற்சி செஞ்சாவே மிகவும் ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சூரிய நமஸ்கார பயிற்சி. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்யும்போது உடம்பு வந்து ஒரு விதமான வெப்பம் ஏற்பட்டு வந்து அறலுடும்பை பெறுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சில ஆன்மீக நன்மைகளை உள்ளார்ந்து நம்மளுக்கு வந்து அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. நம்ம ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு
உள்ளவர்கள்லாம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த ஈடுபாடு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கெல்லாம் வந்து இந்த காமம்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த காமத்திலிருந்துலாம் நம்ம விலகணும்னா நம்ம நீக்க வந்து நம்ம வந்து நல்லா இந்த சமுதாயத்தில் வந்து நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செய்து வந்தால் நம்மளை அறியாமலே நம்மள்கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமான ஒரே நாளெல்லாம் குறைஞ்சிடாது. படிப்படியாக ஒரு 10 நாள் 20 நாள் 15 நாள் அப்படியும் குறையாது. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே வந்தாலும் அந்த நம்மளோட உடம்புல உள்ள வந்து தீய எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள்லாம் தானாக நம்மளை அறியாமலே நம்மள்ட்ட வந்து விலகக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. அதனால் சூரிய நமஸ்கார பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து பாருங்கள். செய்து வந்தால் நம்ம வந்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். நம்ம அழகான ஒரு வடிவமைப்பிலே நம்ம உடம்பை வச்சுக்கொள்ள முடியும். நல்லா தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். நல்லா மகிழ்ச்சியாகவும் நம்ம வாழ்க்கை முறை இருக்கிறதுக்கு வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. மகதீர்ச்சியின் தினம் ஒரு யோகா சேனலில் வந்து இன்னும் சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து உங்களுக்கு இன்னும் அளிக்கலை. அது ஒரு நல்ல நாள் பார்த்து ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு வந்து அளிக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து சூரிய நமஸ்கார பயிற்சியை வந்து பாருங்கள், பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். மகதீர்ச்சியின் தினம் ஒரு யோகா சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சுற்றில் வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி ஒவ்வொரு நிலையிலும் தனியாக உங்களுக்கு வந்து அளிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து அடுத்த நிலையில் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து மந்திரத்தோட ஒரு 12 நிலையில் போட்டு அதுக்கப்புறம் 16 நிலையிலையும் உங்களுக்கு வந்து அளிக்க இருக்கிறோம். நாளை ஒரு சிறப்பான ஒரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்க தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.